ஸ்போர்ட்ஸில் பெரிய வெற்றிகளை பெற்ற டீம், பெரிய வெற்றிகளை பெற்ற திரைப்படம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களில் அது வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு செயல் பாராட்டப்படாமலே போய்விடலாம். வேறு யாரையோ வேறு எந்த விஷயத்தையோ பாராட்டி அதுதான் அந்த வெற்றிக்கு காரணம்னு வானுயர புகழ்வாங்க. இது சர்வசாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட நபர், அப்படிப்பட்ட செயல் வந்து அன்சங் ஹீரோ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது புகழப்படாத மறைக்கப்பட்ட ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி. நம்மளுடைய வெற்றிக்கும் நம்மளுடைய வாழ்க்கையின் வளமான விஷயத்துக்கும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு முக்கியமான அன்சங் ஹீரோவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அது வந்து நான் இப்போ அது சொன்னேன்னா அது என்ன சார், அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லையே, இதில் சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் என்ன இருக்குது, இது வாழ்க்கைக்கு எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது, இதுக்கு நேரத்தை நீங்களும் நானும் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் உங்களுக்கு யோசிக்க தோணும். அந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது அது தவறு அப்படின்ற உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அப்படிப்பட்ட விஷயம் என்னென்னா செல்ஃப் அசஸ்மெண்ட், சுய மதிப்பீடு. சுய மதிப்பீடு, செல்ஃப் அசஸ்மெண்ட்டில் என்ன சார் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அதுதான் மெயின். அதை பற்றி நீங்கள் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டால் தான் வாழ்க்கையோட அடுத்த ஸ்டேஜுக்கே நீங்கள் போக முடியும், வெற்றிகளை குவிக்க முடியும், நினச்சதெல்லாம் நடக்க வைக்க முடியும். சரி, சுய மதிப்பீடுனா என்ன, அதனோட முக்கியத்துவம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரி ஒன்று இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு கடைக்காரர் இருக்கிறாரு. அவர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு வச்சுருக்காரு, மளிகை கடை வச்சுருக்காரு, ஏதோ ஒரு கடை ஒன்று வச்சுருக்காரு. அதை விரிவுபடுத்தி மிகப்பெரிய ஸ்தாபனமாக, ஒரு நிறுவனமாக மாற்றணும்னு அவருக்குள்ள ஒரு கனவு. ஆனால் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, அதுக்கு சரியான வேலை ஆட்கள் வந்து நமக்கு உதவி செய்கிறதுக்கு அமையணும். அப்படி அமைஞ்சாதான் மிக திறமையான, நேர்மையான, ஒழுக்கமான, நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வேலையாட்கள் அமையிறது தான் ஒரு முதலாளிக்கு பெரிய பவர். அந்த மாதிரி அமைஞ்சவங்க தான் பெரிய ஆள் ஆயிருக்காங்க அப்படின்னு அவர் நம்பிட்டு இருக்காரு. அது மாதிரி நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வந்ததுன்னா நம்ம பெருசாக இந்த வியாபாரத்தை வந்து பெருசு பண்ணி நம்ம பெரிய ஆளாக ஆக முடியும் அப்படின்ற அவருடைய எண்ணம் வந்து ஒன்று இருந்தது. இதனாலேயே அவர்கிட்ட இருக்கிற வேலையாட்கள் சரியில்லை அப்படின்ற எண்ணம் அவர் மனசில் வேறுண்டியதுனால அவங்ககிட்ட அவர் சரியாக வந்து பழகலை. எரிஞ்சு விழுவார், கடுமையாக வேலை வாங்குவார். அதை சொல்லித்தரேன், இதை சொல்லித்தரேன், இது நீ கற்றுக்கிட்டா தான் உருப்பிடுவேன், இது தெரிஞ்சாதான் இது நீ பெரிய ஆள் ஆக முடியும், இது கூட தெரியலையா உனக்கு அப்படின்னு நிறைய வந்து அவங்க மனசுலையும் இதுலேயும் போட்டு அவர் திணிச்சிட்டு இருப்பார். இப்போ ஒரு நாள் நம்ம கதை சொல்ல போகிற இந்த முக்கியமான அந்த நாளில் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் வந்து, ஐயா ராத்திரியெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சான் அந்த பையன் அப்படின்னு ஒரு பையனை காமிக்கிறாரு. டயர்டாக இருக்கிறான் அப்படின்னு இவர் கேட்குறாரு. அந்த பையன் ஏன் அங்கே வேலை செய்யாமல் படுத்துருக்கிறான், தூங்குற மாதிரி இருக்கிறான், டயர்டாக உட்காந்துக்கிறான், ஏஞ்சி சுறுசுறுப்பாக வேலை செய்ய சொல்லு காலையில், அப்போ தானே உருப்படும், அவனுக்கும் ஒரு தெம்பு வரும், வியாபாரமும் உருப்படும், வியாபாரம் நடக்கிற இடத்துல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறானேன்னு. அதுக்கு தான் விளக்கம் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ராத்திரி பூரா அந்த ஸ்டாக்கெல்லாம் எடுத்து செக் பண்ணின்னு ஏகப்பட்ட வேலை அவரை வாங்கினதுனால அவர் டயர்டாக இருக்கிறாரு. அவரால் வேலை செய்யக்கூடிய உடலில் வந்து தெம்பு இல்லை அவருக்கு, அதனால அவர் டயர்டாக இருக்கிறாரு. அது இல்லாமல் அவருக்கு உடம்பும் சரியில்லாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஏதோ ஒரு மாத்திரை பக்கத்தில் வாங்கி சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்க சொல்லுப்பா, வேலை முக்கியம், வேலை மேலே ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து டயர்டாகவோ இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறதுக்கெலாம் முடியாது. வேலை மீது ஆர்வம் இல்லாமல் தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியமான காரணம்னு ஒரு படிப்பினை வந்து அவருக்கு சொல்கிறாரு. அவனை திட்டி அனுப்பிச்சிட்டாரு. அவனும் போய் சொல்கிறான். அவனும் முடியாமல் எழுந்துச்சு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். இதே சூழல். இந்த சூழலில் திடீர்னு ஒரு இளைஞன் வந்து ஓடி வரான். அவன் கடையை நோக்கி ஓடி வரான்னா வேகமாக ஓட்டமாக நடையமாக வரான். வந்துட்டு கொஞ்சம் ஒரு 10 ரூபாயை கொடுத்துட்டு அந்த 1 ரூபா 2 ரூபா காயினா கொடுங்க எனக்குன்னு கேட்குறான். ஏன்னு கேட்குறதுக்கு, இந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, கொஞ்சம் வருடங்களுக்கெல்லாம் முன்னாடி இந்த பிசிஓ அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த மாதிரி பூத்து மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஃபோன் வச்சுருப்பாங்க. 1 ரூபா காயினை போட்டுட்டு நம்ம பேசணும், குறிப்பிட்ட நேரம் பேசலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த 1 ரூபா காயினை வந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கால் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும், கால் கட் ஆகாமல் இருக்கும் அப்படின்றது. இது சில கடைகளோட வாசலில் வெளியில் கூட வச்சுருப்பாங்க. இது பிசிஓ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரியான காலகட்டம், அந்த மாதிரியான ஒரு பிசிஓ அவரும் கடைக்கு வெளியில் வந்து அவரோட கல்லாவை ஒட்டி உள்ள வெளிப்புற சோரில் வந்து மாட்டி வச்சுருக்காரு. அப்போ அவன் சொல்கிறான், அதில் ஃபோன் பேசணும், சில்லறை வேணும்னு. அவர் சில்லறையை கொடுத்துட்டு அவனோட பாடி லாங்குவேஜ், அவனோட இது அதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ துருத்துருன்னு ஆர்வமாக ஓடி வந்து யாருக்கு ஃபோன் பண்ண போகிறான் அப்படின்னு வந்து அவர் கொஞ்சம் கடையில் அவ்வளோ வியாபாரம் இல்லை, அதனால் ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவன் காயினை போட்டுட்டு பேசுகிறான். யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு 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 லேடி ஒருத்தவங்கக்கிட்ட பேசுகிறான், ஒரு பெண்மணிக்கிட்ட. அது மட்டும் அவருக்கு நல்லா தெரியுது. இல்லைம்மா, இந்த மாதிரி நான் வேலை கேட்டிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு வேலை கண்டிப்பாக தேவை,
நீங்கள் வந்து உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உனக்கு என்னப்பா வேலை தெரியும்னு அவங்க கேட்டிருப்பாங்க போல். நான் தோட்ட வேலை இந்த மாதிரியான வேலைகள்லாம் நிறைய செய்வேன், உங்களோட வீட்டை சுத்தமாக வச்சுக்குவேன், தோட்டத்தை வந்து அழகாக பராமரிப்பேன், எனக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னும்போது, அதுக்கு ஏற்கனவே ஒரு பையன் வந்து இருக்கிறான்ப்பா, அவன் நல்லா தான் வேலை பார்த்துட்ருக்கான்னு. இல்லை அதை விட திறமையாக நீட்டாக சுத்தமாக வந்து நான் என்னோடய வேலை வந்து இருக்கும் அப்படின்னும்போது, அவனும் நல்லா தான்ப்பா பண்ணுறான், அவன் வேலையில் எந்த குறையுமே இல்லைன்னு. அப்போ இவன் சொல்கிறான், எனக்கு அவனுக்கு கொடுக்குற சம்பளத்தில் பாதி கொடுங்க போதும், நான் அதே வேலையை திறம்பட நான் வந்து செய்கிறேன் அப்படின்னும்போது, இல்லை இப்போ அவன் செய்கிற வேலையில் அவன் ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி அவனை நினச்சி வச்சிட்ருக்கோம் நாங்கள். அவனும் வந்து திருப்தியாக உண்மையாக நேர்மையாக வந்து இருக்கிறான், நல்லாவும் வேலை செய்கிறான். இப்போ வந்து அவனை மாற்றணுன்ற அவசியமும் எங்களுக்கு ஏற்படல, அது வந்து தப்பான விஷயம் மாதிரி தெரியுது எனக்கு அப்படின்னும்போது, இல்லை உங்களோட வீட்டோட வராண்டாவெல்லாம் கூட்டி பெருக்கி எல்லாம் பண்ணுவேன், அந்த வேலையை நான் இலவசமாகவே சேர்த்து செய்கிறேன்னு. திரும்ப அந்த அம்மா வந்து வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வீட்டுக்குள்ளேயும் சுத்தம் பண்ணி நான் க்ளீன் பண்ணி பாத்திரம் கழுவி மற்ற வேலைகளையும் நான் செய்வேன், உங்கள் வீட்டிலே இருந்தே நான் 24 ஹவர்ஸும் வேலை பார்ப்பேன் அப்படின்னு இவன் அடிக்கிக்கிட்டே போகிறான். அந்த அம்மா மறுத்துக்கிட்டே வராங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து சரி அப்படின்னா பரவாயில்ல, இன்னும் இருக்கட்டும், ரொம்ப நன்றி நீங்கள் வந்து என் ஃபோனுக்கு மதிப்பளித்து எனக்கு பதில் சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போது கடைக்காரர் வந்து ஒரு பையனை அனுப்பிச்சு அந்த பையனை கூப்பிட்டு வா அப்படின்றாரு. அவன் கூப்பிட்டு வந்தவொடனே, என்ன தம்பி உனக்கு வேலை வேணுமா அப்படின்னும்போது அவன் அப்படியே பார்க்குறான். நம்ம கடையில் நல்ல நிறைய வேலை இருக்குது, நம்ம கடையில் வந்து சேர்ந்துக்கிறியா, நானும் இந்த வியாபாரத்தை பெருசு பண்ணி விரிவாக்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு அதுக்கேற்ற மாதிரி வேலை உயர்வும் ஊதியமும் கிடைக்கும், நீ ஃபோனில் சொன்னிய அதை விட அதிகமான ஊதியம் நான் கொடுக்குறேன், வேலையும் கம்மியான வேலை தான், நீ சொன்ன அவ்வளோ வேலைலாம் நீ பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, விருப்பம் இருந்தால் நான் வந்து இன்றைக்கே இந்த வேலையில் வந்து நீ சேர்ந்துக்கோன்னும் போது அவன் மறுக்கிறான். இல்லைங்க நான் செய்யலை, வேண்டாம் எனக்கு அப்படின்றான். இவர் நினைக்கிறாரு கொஞ்சம் படிச்சிருப்பானோ, அதனால் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்குறானோன்னு சொல்லும்போது, என்னுடைய நண்பரோட ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, நல்ல நிறைய வியாபாரம் பண்ணுறாரு, நிறைய விஷயம் பண்ணுறாரு, அவர் ஒரு நிர்வாக ஆஃபீஸ் ஒன்று வச்சுருக்காரு, அந்த நிர்வாக அலுவலகத்தில் அவருக்கு குமாஸ்தா கிளர்க்கு வந்து தேவை, நீ அங்கே போய் உனக்கு கம்ப்யூட்டர் அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சால் நான் அங்கே கூட சேர்த்து விட்றேன், உனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், உன் வாழ்க்கையோட எதிர்காலத்துக்கும் அது பிரயோஜனமாக இருக்குன்னும் போது அவன் வேண்டாம் அப்படின்றான். இதை விட நீ கேட்ட தொகையை விட அதிகமாக கிடைக்குமா, ஏசிலாம் போட்டு நல்ல ஒரு நிர்வாகம் வச்சுருக்காரு, உன் வளர்ச்சிக்கு அது ரொம்ப இதுவாக இருக்கும், நீ தானே கேட்டிருந்தேன் எனக்கு வேலையை வந்து ரொம்ப அவசியமாக இப்போ தேவை அப்படின்னு சொல்லி, இப்போ வந்து ஏன் மறுக்கிற, நான் இவ்வளோ சொல்லியும் மறுக்கிறிய, ஏன் காரணம் அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்போ தான் வந்து வாய் திறக்கிறான். நான் யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டனோ அவங்க ஒரு பையனை பற்றி அவனை வேலையை விட்டு தூக்க முடியாது உனக்காகன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பையனே நான் தான். அந்த பையனை பற்றி அந்த அம்மா வந்து என்னோட ஓனர் வந்து முதலாளி அம்மா என்ன கருத்து மனசில் வச்சுருக்கிறாங்க, எனக்கு போட்டி வரும்போதோ என்னை இது பண்ணும்போதோ என்னை மாற்றிட்டு வேறு ஒரு ஆளை கொண்டு வரத்துக்கோ இல்லை வேலையில் திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்களா, எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கையாக இருக்கிறாங்கன்னு மதிப்பீடு செய்யணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு இருந்தது. அதுக்கு நான் இந்த டெக்னிக்கை வந்து நான் பயன்படுத்தினேன். இப்போ நான் முழு திருப்தியாக இருக்கிறேன், அவங்க என் மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அதனால் வந்து எனக்கு வேறு வேலை இப்போ நான் தேடி அவங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு எனக்கு அதிகம் பணம் கிடைக்குதுன்றதுக்காக நான் வேறு ஒரு வேலைக்கு நான் போகணும். ஏன்னா இதை விட குறைஞ்ச வேலையில் செய்கிறதுக்கு ஆள் இருந்தும் அவங்க என்னைக்கு வந்து அதை மாற்றுறதுக்கு தயாராக இல்லையோ, உண்மையாக இருந்தாங்களோ அது மாதிரி நானும் உண்மையாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறான். இவருக்கு ஏதோ ஒன்று அவருக்குள்ளே உரைச்ச மாதிரி ஒரு சில சிந்தனைகளை தூண்டி விட்ட மாதிரி இருந்தது. அப்போ அவர் போய் கொஞ்ச நேரத்தில் திடீர்னு அந்த டெலிஃபோன் பூத் வந்து திரும்ப வந்து மணி அடிக்குது. ஃபோனை எடுக்கும்போது அந்த பையன் யார்கிட்ட பேசினானோ அந்த அம்மா வந்து பேசுகிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுலேருந்து ஃபோன் பண்ணானா, இது வந்து பிசிஓமா, இது வந்து இப்போ இந்த ஃபோனு கிடையாது, இது பிசிஓ ஃபோனுன்னும் போது பரவாயில்ல, அங்கேருந்து பேசினவனோட பையனோட பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னும்போது இவர் இந்த பையனோட பேரை கேட்டிருந்தனால அவன் சொல்லியிருந்தனால அவன் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த பேர் அந்த பையனுக்கு அப்படின்னும்போது, நான் நினச்சேன், ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இருங்கம்மா ஒரு நிமிஷம், நீங்கள் யார் பேசுறது அப்படின்னும்போது அவன் யாருக்கு இப்போ ஃபோன் பண்ணி பேசினானோ அவனோட முதலாளி அம்மா தான் நான், எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது அந்த பையனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னும்போது இவர் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவர், அப்படிப்பட்ட வேலையாட்கள் வந்து உனக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம், ரொம்ப அதிசயம், ரொம்ப உண்மையான நேர்மையான, நான் வந்து அவனுக்கு வேறு வேலை தரேன், அதிகமாக சம்பளம் தரேன், வேறு இடத்துல சேர்த்து விட்றேன்னு சொல்லியும் அதை மறுத்துட்டு, இல்லை அந்த அம்மாவுடையக்கு நான் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி என் மேலே இருக்கிறாங்களோ அதை நான் ரெசிப்ரிகேட் பண்ணணும், திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னும்போது அதெல்லாம் மறுத்துட்டு போயிட்டான். இந்த காலத்தில் இந்த மாதிரி மனிதர்களை பார்க்குறது வந்து ரொம்ப அபூர்வம், அவனை நல்லா வச்சு பார்த்துங்க அப்படின்னும்போது, இல்லை என் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் பார்த்துக்கிறேன், ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் அவனுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நிறைய திட்டங்கள் வச்சுருக்கேன், நிறைய செய்யணும் அப்படின்றதெல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ அவன் ஃபோன் பண்ணி பேசும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஒன்று வந்து
அவன் என் மீது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் பட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபோன் பண்ணானே அப்படின்றது ஒரு குறையாக இருந்தாலுமே, அப்படி ஒரு விஷயத்தை அவன் மனசுக்குள்ளே விதைக்கிற அளவுக்கு எங்கேயோ நான் சின்னதாக தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றது என்னை நானே சுய மதிப்பீடு பண்ணுறதுக்கும் அது வந்து பிரயோஜனப்பட்டது. ஸோ அதை நான் கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த சின்ன சந்தேகம் கூட அந்த பையனுக்கு வராதபடி நான் இனி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னும்போது, இவர் வந்து அந்த பையன் தன்னை பற்றிய சுய மதிப்பீட்டுக்கு இப்படி ஒரு ட்ரிக்கை பயன்படுத்துகிறான். இந்த அம்மா வந்து அந்த செயலையே பாசிட்டிவாக பார்த்து அதுக்குள்ளே தங்களை தாங்களே சுய மதிப்பீடு பண்ணிக்கொள்ளி என்னத்தை மாற்றணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படின்னும்போது அடுத்த ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அவருக்கு மைண்டில் வந்து அந்த விஷயம் வந்து ஏதோ ஒன்று சொல்ல வர்ற மாதிரி தெரியுது. இந்த பிரபஞ்சமோ இயற்கையோ ஏதோ ஒன்று நமக்கு வந்து ஒரு படிப்பினையை பாடத்தை ஒன்று சொல்கிற மாதிரி இருக்குன்னு ஓரமாக போய் உட்காந்து அப்போ யோசிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரியும் இருக்குது. அப்போது அந்த பையன் வந்து உடம்பு சரியில்லாத பையன் வந்து வேலை செய்ய சொன்னால் அவன் வந்து வரான். வரும்போது அவனை பார்க்கும்போது இப்போ அவரோட பார்வையே வந்து வேறு மாதிரி இருக்குது. ஐயா, உங்களுக்கு டீயோ காஃபியோ நேரத்துக்கு சாப்பிடுவீங்க, நான் வாங்கிட்டு வருவா, டீக்கு வாங்கிட்டு வருவா, காஃபி வாங்கிட்டு வருவான்னும் போது, என்னப்பா நான் கேட்காமையே நீ வந்து கேட்குறியே அப்படின்னும் போது அவன் பையன் சொல்கிறான், இல்லை இந்த டைமில் நீங்கள் குடிப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு தலைவலி வந்துடும், உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் இதுவாகி போயிடும், டயர்ட் ஆகிடுவீங்க, அதனால் இப்போ நீங்கள் குடிப்பீங்க, ஒரு சில சமயத்தில் மோர் கூட குடிப்பீங்க, நான் இப்போ என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னும்போது, பரவாயில்ல நீ போய் உட்காரு, வேறு ஆளை யாரையாவது அனுப்பு, அவங்க வந்து நல்ல ஒரு காஃபி ஒன்று வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உட்காந்து யோசிக்கிறாரு. நிறைய யோசிக்கிறாரு. சரியாக புரியுது புரியல, புரிஞ்சும் புரியாத மாதிரியும் இருக்குது. அப்போ வந்து அவரோட கடைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனியினோட மிகப்பெரிய நிர்வாக தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் மனைவியோடு வர்றாரு. வந்து அவர் அந்த பொருட்களெல்லாம் பார்த்து அதெல்லாம் வாங்கிட்டு இந்த கேஷ் கவுண்டர்கிட்ட வரும்போது அவர் வந்து, ஐயா ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் இருந்தால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமான்னு. கேளுங்கப்பா, தாராளமாக கேளுங்க அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய ஆட்களுக்கெல்லாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஹெச்ஆர்ஏ ட்ரைனிங் மாதிரி, அது மனிதவள மேம்பாட்டு பயிற்சியும் கொடுக்கக்கூடிய ஆளாக வந்து அவர் இருக்கிறாருன்றது இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ இவர் எல்லாத்தையும் சொல்கிறார், இப்படிலாம் நான் ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்தது, நானும் இந்த கம்பெனியை இந்த நிர்வாகத்தை இந்த வியாபாரத்தை வளர்த்து அடுத்த லெவலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இல்லை எங்கே தப்பு நடக்குது, நான் என்ன சரி பண்ணிக்கணும், என்ன விஷயம், இப்போ எனக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ தான் அவர் சொல்கிறார், இது அன்சங் ஹீரோ. இந்த 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 நீ கேட்குற கேள்விக்கான விடை சுய மதிப்பீடு, செல்ஃப் அசஸ்மெண்ட். அதோட வேல்யூ யாருக்கு தெரியுது, தன்னுடைய பலம் பலவீனம் ரெண்டும் தெரிஞ்சு அதை சரியாக பயன்படுத்திக்கிறது, பலவீனத்தை சரி பண்ணி பலத்தை அதிகரித்து இதை எப்படி வந்து தன்னோட இதில் வந்து கொண்டு வந்து அதை வந்து வெற்றிகளாக மாற்றுறது அப்படின்ற டேலண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட. அதை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் நான், அந்த கதையின் மூலமாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அதாவது டேல் ஆஃப் பென்சில் அப்படின்றார். ஒரு பென்சிலின் கதை. என்னையா பென்சிலின் கதைன்னு. அப்போது ஒரு பெரிய பென்சில் வியாபாரி பென்சில் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு பென்சிலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணுறாரு. அந்த தனியாக எடுத்து வைக்கப்பட்ட அந்த பென்சில் வந்து அந்த பென்சில் முதலாளியை கேட்குது, என்னை மட்டும் ஏன் தனியாக எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னு. இல்லை நான் இன்னும் கொஞ்சம் பரிசோதிக்க வேண்டியிருக்கு சில விஷயங்களுக்காக, அதுவும் இல்லாமல் இப்போ நான் அனுப்ப போகிற செட்டு யாருக்கு போகணுமோ அதுக்கு நீ தகுதி வாய்ந்தவனா இல்லை, நீ உன்னை வந்து வேறு ஒரு பேக்கில் வந்து நான் இதை சேர்க்கணும், தவறாக வந்து இந்த இதில் மிக்ஸ் ஆகி வந்துட்டேன் நீ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியல, அப்போ நான் எதுக்கு தகுதி வாய்ந்தவன் இல்லை, அந்த கூட்டத்தில் சேர்கிறதுக்கு நான் தகுதி வாய்ந்தவன் இல்லையா அப்படின்னு அதை ஒரு மனக்குறையாக ஒரு கஷ்டத்தோட ஒரு நிராகரிப்பினோட வலி அது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. அது பென்சிலுக்கும் அந்த இது இருந்தபோது, நீ அப்படி நினைக்காத, உனக்கு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், ஒரு 4 அல்லது 5 விஷயம் வந்து நீ தெளிவாக மனசில் வந்து புரிஞ்சிக்கணும். பென்சில், தரமான பென்சில் அப்படின்ற பேர் நீ வாங்கணும்னா என்னென்ன குவாலிட்டி உனக்கு வந்து வேணும் அப்படின்னா, வெளியில் இருக்கிற அந்த மரப்பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து கடினமானதாகவும் இல்லாமல் மென்மையானதாகவும் இல்லாமல் அந்த ஸ்க்ரூவர் போட்டு திருகும்போது ரொம்ப ஈஸியாக அது திருகக்கூடிய விதமாக அது ஒரு நடுத்தரமான அந்த ஒரு பக்குவத்தில் வந்து இருக்கணும். அது வந்து மிக முக்கியம். அதை வந்து நீ இருக்கிறான்றதை நான் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அது அந்த இடத்துக்கு ஏற்ற அதுக்கு ரொம்ப டைட்டாக இருந்தாலும் பென்சில் உடஞ்சி போகும், இல்லை அது திருக வராது, உள்ளே இருக்கிற அந்த கருப்பு கார்பனையும் சேர்த்து உடைச்சிரும். அது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயம். ரொம்ப வந்து மிருதுவாக இருந்தாலும் இப்படி திருவினாலே ஈஸியாக எல்லாமே சீக்கிரம் காலி ஆகிடும், அது வலிமை இல்லாத பென்சிலாகவும் போயிடும். அப்போ ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டதாக வந்து இருக்கணும். ரெண்டாவது, உனக்கு உள்ளே இருக்கிற கார்பன் நீ இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணப்படும் போது
திருகல்னா திருகலுக்கு, பிரச்சனைக்கு, ப்ராப்ளத்துக்கு, இந்த மாதிரி திருகலுக்கு ஆட்படும் போது அதை தாங்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கணும். நிறைய பென்சிலை நம்ம திருகணும்னு வச்சிங்களேன், மனம் உடஞ்சி போயிட்டே இருக்கும் இல்லையா? திருக அது பென்சில் கூரா அப்படி வரும்னா உள்ளே இருக்கிற கார்பன் அந்த கருப்பு துண்டு வந்து உடஞ்சிக்கிட்டே போகும். அப்போ பாதி பென்சில் வந்து வேஸ்ட்டாக போயிடும். இப்போ அந்த மாதிரி இருக்கிற பென்சிலும் தரமற்ற பென்சில். அப்புறம் வந்து உன்னுடைய உள்ளே இருக்கிற அந்த கருப்பு கார்பன் தான் மிக முக்கியமானது. வெளிப்புறத்தில் உள்ள அந்த மரம்ன்றது வந்து அதுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மட்டும்தானே தவிர உள்ளே இருக்கிற கார்பன் அதற்காகத்தான் அது வியாபாரம் செய்யப்படுகிறது. அதனோட குவாலிட்டி தான் அந்த பென்சிலோட குவாலிட்டியை தீர்மானிக்குது. அப்போ உனக்குள்ளே இருக்கிற உண்மையான பவர் என்ன, உனக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு விஷயம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சொல்கிறாரு, இதுதான் மிக முக்கியமானது, நீ யாரிடம் போய் சேரப்போகிறாய் அப்படின்றது வந்து மிக மிக முக்கியமானது அப்படின்றாரு. யாரிடம் போய் சேரப்போகிறாய்னா, பென்சில்லே பலவிதமான தரம் இருக்குது. சாதாரண குழந்தைகள் யூஸ் பண்ணுற பென்சில்லேருந்து இப்போது பெரிய ஸ்டூடெண்ட்ஸு 10th +2 படிக்கிறவங்க பயாலஜி அந்த மாதிரி ட்ராயிங் போடுறதுக்குன்னு உள்ளது. பெரிய ஓவியர்கள் பயன்படுத்துகிற பென்சிலு ஒன்றுக்கும் HP அப்படின்னு மார்க்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? இப்போது பெரிய ஓவியர் பயன்படுத்துறது சின்ன குழந்தைகிட்ட போய் விற்க முடியாது. சின்ன குழந்தை பயன்படுத்துறது அந்த மாதிரி பெரிய ஓவியருக்கோ பெரிய வேலைகளை பென்சில் வச்சு பண்ணுறவங்களுக்கோ மாற்றி போனால் ரெண்டுமே தரமற்ற பென்சில்னு தான் அவங்க தூக்கி போட்டுருவாங்க. அப்போது நீ என்ன மாதிரியான பென்சிலோ அதுக்கு என்ன மாதிரியான ஆட்களுக்கு பயன்படுமோ முழுமையாக அந்த இடத்துக்கு நீ போய் சேரணுன்றது மிக மிக முக்கியமானது. அப்போ தான் உனக்கான மதிப்பு வந்து 100% உனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீ என்ன எழுதுகிறாயோ அது பின்னாலேயே அழிக்கப்பட்டு கொண்டு வந்தால் அதை பற்றி நீ கவலையே படக்கூடாது. பென்சிலில் எழுதிட்டு அழிக்கிறாங்க இல்லையா? அப்போ உன்னுடைய பதிவுகள், உன்னுடைய கால் தடங்கள், உன்னுடைய முயற்சிகள், உன்னுடைய கிரியேட்டிவிட்டி, உன்னுடைய வெளிப்பாடுகள் அத்தனையும் அழிக்கப்படுது அப்படின்றத நீ திரும்பி பார்க்காம நீ பதிவுகளை, கால் தடங்களை பதிச்சுக்கிட்டே நீ போய்கிட்டே இருக்கணும். கடைசி இது உயிர் இருக்கும் வரை, கடைசி இது பண்ணும் வரை. அப்போ தான் நீ தரமான பென்சில் அப்படின்றது வரும். அப்புறம் நீ பதிவுகளை இப்படி பண்ணுறது வந்து உன்னுடைய இருப்பு கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இல்லை, உன்னுடைய இல்லாமை உணரப்பட வேண்டும். அந்த பென்சில் மாதிரி வராதியா, இந்த பென்சில்லாம் வேஸ்ட்டு. அப்போ வந்து வித்தியா இல்லை, இந்த பிராண்டு பென்சில் இருக்குது வித்தியா, அது மாதிரி வராது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ உன்னுடைய இருப்பு கவனிக்கப்பட வேண்டும், உன்னுடைய இல்லாமை உணரப்பட வேண்டும். இப்படி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அவர் சொல்கிறாரு. அதனால் உன்னை சரியான இடத்துல சரியான விதத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கு நீ உன்னை சோதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் எந்த பென்சிலுமே எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. ஏதோ ஒருவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது பயன்படும். அந்த இடத்துக்கு சரியாக போய் நீ ரீச் ஆகணும். இப்போ இவர் கேட்குறாரு, இந்த பென்சில் கதையை எனக்கு ஏன் சொன்னீங்கன்னு. அந்த பென்சில் மாதிரி உன்னை நினச்சிக்கோ. உன்னுடைய உண்மையான விஷயம் வந்து உனக்கு உள்ளுக்குள்ளே ஒளிந்து கிடைக்கிற அந்த கார்பன் கருப்பு துண்டு மாதிரி தான். அது வலிமையானதாக நீங்கள் வச்சுக்கணும். நீ பலவேறு பிரச்சனைகள், கஷ்டம், துன்பம்ன்ற திருகளுக்கு நீ ஆட்படும் போது, உன்னுடைய வெளித்தோற்றம் ஆட்படும் போது வெளித்தோற்றம் இதாகணுமே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிற கார்பன் ஸ்ட்ராங்காக ஷார்ப்பாக ஆகிக்கிட்டே போகணும். அப்போ தான் உனக்கான மரியாதை. இப்போ வெளிப்புற தோற்றம்ன்ற அந்த மரத்தை தூள், அது இது வந்து கவர் பண்ணியிருக்கு இல்லையா? அது வந்து ஒரு மீடியம் இதில் இருக்கணும்னு சொன்ன இல்லையா? ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப மிருதுவாக இல்லாமல் அந்த மாதிரி இயல்பாக உன்னை நீ ஆக்கிக்கணும். ஆனால் உன்னுடைய உண்மையான பவர் உள்ளே இருந்து தான் வெளிப்படும். உள்ளே இருக்கிற விஷயந்தான் அப்படின்றத நீ வந்து என்னைக்கு உணரணும். அப்புறம் நீ வந்து யார்கிட்ட போய் சேரணும் அப்படின்றது மிக முக்கியமானதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த இடம் எனக்கு புரியலைங்க. யார்கிட்ட போய் சேரணுன்றது நம்ம கையில் எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது அப்படின்னும்போது ஒரு சின்ன சம்பவம் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஒரு தகப்பன்கிட்ட ஒரு இளைஞன் போய் நான் வியாபாரம் பண்ணோம், எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னும் போது அந்த தகப்பன் சொல்ல, என்கிட்ட காசு இல்லை, ஆனால் என்கிட்ட ஒரு பழைய கார் ஷெட்டில் நிப்பாட்டிருக்கு, அதை எடுத்துகிட்டு போய் நீ சேல் பண்ணு, அதில் வர வருமானத்தை வச்சு நீ வியாபாரம் பண்ணலான்னு சொல்கிறேன். அது ரொம்ப வருஷமாக ஓட்டாமையே கிடக்குது, துருப்பிடிச்சி போய் தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்தே அதை நீங்கள் ஓட்டின மாதிரி தெரியல, ஷெட்லேயே தான் கிடக்குது. அதுவும் இல்லாமல் உங்கள் காலத்துக்கும் முந்தைய ரொம்ப பழமை வாய்ந்த கார் அது, அதை போய் நான் விற்று என்னுடைய பண தேவை அதிகமாக இருக்குது, அது ஈடு கட்டுமான்னு எனக்கு தெரியலன்னு. நீ முயற்சி பண்ணிட்டு வா, அது பத்தலைன்னா நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னும்போது அவன் எடுத்துகிட்டு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்குறான், மற்றவங்க கிட்ட கேட்குறான், நிறைய பேர்கிட்ட கேட்குறான். யாரும் வாங்கவே முன் வரல. இது என்ன, அது பழைய கார் துருப்பிடிச்சு போயிருக்கு, இது யார் வாங்குவா, இது வந்து இதில் ஸ்க்ராப்பில் போட்டு இது பண்ணிவிடு, எடைக்கு போய் போடுறவங்ககிட்ட. அப்போ எடை போட்டு எடுக்கிறவனா அந்த ஸ்க்ராப்பு அவங்கக்கிட்ட போய் கேட்டால் சம்மந்தமே இல்லாமல் மிக குறைந்த தொகைக்கு வந்து அதை கேட்குறாங்க. இதை விற்று எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து திருப்பி வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறான், யாரும் கேட்கல, கேட்குறவங்க கூட ஸ்க்ராப்புக்கு கேட்குறாங்க, அது வந்து மிக கம்மியான தொகையாக இருக்குன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, செகண்ட்ஸு சேல்ஸு
இரண்டாம் கட்ட விற்பனை பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் கேட்டு பாருன்னு. அப்போ காரெல்லாம் யூஸ் பண்ண காரை விற்கிறாங்க இல்லையா, யூஸ்டு கார்ஸ், அந்த கடைகளில் போய் கேட்குறான், அந்த ஷோரூமில். அவங்களும் வந்து நிறைய பேர் வாங்கலை, ஒரு சில பேர் வந்து மிக குறைந்த தொகை தான் அவங்களும் கேட்குறாங்க. அப்போ வந்து சில இந்த காசில் எனக்கு பத்தாது, மிக குறைந்த தொகை தான் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு. அப்போ ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுத்த, இங்கே போய் நீ கேளு அப்படின்றாரு. அங்கே போய் அவன் கேட்குறான். அவனை கூப்பிட்டு வச்சு மாலை மரியாதை போட்டு அவனுக்கு பெரிய மரியாதையெல்லாம் பண்ணி மிகப்பெரிய தொகையை அவனுக்கு ஆஃபர் பண்ணி அவன் கையில் கொடுத்து உடனடியாக வாங்கிக்கிறாங்க. அவன் சந்தோஷமாக வரான். இது இந்த மாதிரி விஷயம்னு நடந்து என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறான். அவர் கொடுத்த அட்ரஸ் எது தெரியுங்களா? பழைய கார், ஆன்டிக்கு அப்படின்றாங்க இல்லையா, மிக பழைய கார், கண்ணிலே பார்த்துடாத முடியாத கார்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு கிளப்பு, அதை ப்ரெஸ்டீஜாக நினைக்கக்கூடிய, கௌரவமாக நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம், அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கிளப்பு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வரக்கூடிய கார்களை அவங்க வாங்கி அவங்களுக்குள்ளேயே விற்றுக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. இல்லை புதிய நபர்களுக்கு அதை வந்து இது பண்ணுறாங்க. இந்த கிளப்பில் மெம்பர்ஸை ஜாஸ்தி பண்ணிகிட்டே போகணும். இது பழைய ஆன்டிக் கார்ஸ் மேலே ஒரு காதல், ஒரு அன்பு உள்ள ஆட்களை வந்து அவங்க வந்து அதிகப்படுத்திகிட்டே போகணும். அந்த மாதிரி இடத்துல போய் அவன் இந்த இது பண்ணும்போது, இது அற்புதமான கார், இது அபூர்வமான கார், இதுவரை வந்து நிறைய பேர்கிட்ட இது இல்லவே இல்லை, இது அந்த எடிஷன் இந்த எடிஷன், அதை பற்றி இவனுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க. அப்புறம் மிகப்பெரிய தொகையை அவனுக்கு கொடுத்து இதை எங்ககிட்ட கொண்டாந்து காமிச்சதுக்கும் இதை விற்கிறதுக்கு எங்ககிட்ட கொடுக்கறதுக்கும் முன் வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு அவனுக்கு மரியாதைலாம் பண்ணி அந்த பணத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த தகப்பன் வந்து அதான் சொல்கிறாரு, நீ செய்ய போகிற தொழிலையும் நீ இப்படித்தான் மதிப்பீடு பண்ணணும். யாருக்காக தொழில் பண்ணுற, அந்த இடத்துல உன்னுடைய திறமை மதிக்கப்படுமா, உண்மையிலேயே மதிக்கப்படக்கூடிய இடத்துல தான் போய் நீ அந்த வியாபாரத்தை பண்ண போறியா அப்படின்ற பல விஷயங்கள் இருக்குது. உட்காந்து சிந்தனை பண்ணு, எல்லாம் சரியாக இருந்ததுன்னா அந்த பணத்தை வச்சு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணு. இந்த கதையை வந்து, இந்த சம்பவத்தை வந்து இந்த சிஇஓ வந்து இந்த கடைக்காரர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ நம்ம யாருக்காக இந்த வியாபாரத்தை விஸ்தரிக்க போகிறோம், யாருக்காக நம்ம வியாபாரம் பண்ண போகிறோம், அந்த செய்கிறதன் மூலமாக அங்கே என்னுடைய திறமை மதிக்கப்படுமா, என்னுடைய உயர்வுக்கு அது வழிவகுக்குமா அப்படின்ற சரியான இடத்தையும் நபர்களையும் செயலையும் தேர்ந்தெடுப்பது அந்த வியாபாரத்தையும்ன்றது தான் உன்னுடைய வெற்றிக்கான முதல் படி. அதை அங்கே தப்பு நடந்துச்சுன்னா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ திறமையை கொட்டி பண்ணினாலுமே உனக்கான மதிப்பும் மரியாதையும் அங்கே கிடைக்காது, வளர்ச்சியும் கிடைக்காது. அப்போ அதுதான்ப்பா முக்கியம். அப்புறம் பென்சிலுக்கு சொன்ன அத்தனை விஷயம், உன்னுடைய பதிவுகளை, நீ தோல்விகளை பற்றி நீ கவலைப்படாமல் உன்னுடைய பதிவுகளை, உன்னுடைய செயல்களை, உன்னோட முயற்சியை நீ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்குமே வந்து அது உனக்கு பலன்களை கொடுக்கும். நம்ம செய்கிற வேலை செய்யும்போது கவனிக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமல்ல, நாம் இல்லாத போதும் அந்த செயல் உணரப்பட வேண்டும் அப்படின்றது தான் முக்கியம்னு அந்த பென்சில் கதையில் வந்த நிறைய விஷயங்களை ரிலேட் பண்ணி அவர் வந்து அவனுக்கு சொல்லிட்டு போகிறாரு. இதுக்கு பேர் தான் சுய மதிப்பீடு அப்படின்றது. இந்த சுய மதிப்பீட்டை யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் பெரிய ஆளாக இருக்காங்க. அப்படியே ரிவர்ஸில் வெற்றியாளர்கள் அத்தனை பேரும் சுய மதிப்பீடு செய்தவர்களாகவும் இருப்பார்கள். இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசுவோம். இன்னும் பிரமாதமான தகவல்களை பற்றி நல்ல கதைகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.